ஹலோ பிஸ்கேர் ஃபாலோயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் சார்ட் பேட்டர்ன். சார்ட் பேட்டர்ன்ல என்னென்ன வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதோட ரூல் என்ன, அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க போற பேட்டர்ன்ஸ் இன்னைக்கு என்னென்ன, அதோட வெரைட்டிஸ் என்ன, ஓகே, அது எது கூட கம்பேரிட்டிவாக செக் பண்ணலாம். ஓகே சார், ஒரு பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்ன் கூட செக் பண்ணாதான் தெரியுமானா எஸ், ஒரு பேட்டர்னோட டிசைன் என்றைக்குமே இன்னொரு பேட்டர்னோட கம்பேரிட்டிவ் தான். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் சப்போர்ட் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற பேட்டர்னோட வெரைட்டிஸ் நல்லா கவனிங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே, இது ஒரு பேராக தெரியும். சேம் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது புல்லிஷ் ஃப்ளாக், பேரிஷ் ஃப்ளாக். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிசைனை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை செக் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது டபுள் டாப், டபுள் பாட்டம். ஓகே, ஃபஸ்ட்டு டபுள் டாப் எடுத்துக்கிறேன். ரைட், இது டபுள் டாப். ஓகே, ஈஸியாக சார் இது ஈஸி டபுள் டாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் இதில் நடக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்றது தெரியாது. ஓகே, ஏன்னா இதோட டிசைன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது எனக்கு ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஏறி அகைன் ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு மறுபடியும் ஏறி இப்படி கட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு பையிங் கேண்டில் கொடுத்து தானே மேலே ஏறி இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு டபுள் டாப்புக்கு இந்த ஸ்விங்கை கட் பண்ணாதான் அதோட டிசைன் ஃபார்மேட்டே ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கணும், அந்த கேண்டிலை ஒரு செல்லர் வின் பண்ணியிருக்கணும். வின் பண்ணி இந்த கேண்டிலோட ஓப்பனை என்ன பண்ணணும்? இப்படி கட் பண்ணாதான் இது டபுள் டாப்பாக ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இது ரெசிஸ்டன்ஸ். சரியா? நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் ஏறுது, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் கொடுக்குறாங்க, இப்படி ஏறுறாங்க, இந்த இடத்துல ஒரு பையரை செல்லர் வின் பண்ணி இப்படி கட் பண்ணுறாங்க. ஓகே, இது எல்லா நேரமும் வராது. இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஏறுது, ஒரு ஸ்விங் கொடுக்குறாங்க, அகைன் ஏறுறாங்க. எனக்கு என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி ஒரு இந்த இடத்துல லொக்கேஷனில் எப்படி வந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பையரை செல்லர் வின் பண்ணுறாங்க, அகைன் ட்ரிகர் பண்ணி இதை என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி கட் பண்ணிவிட்டு கீழே இறங்கியிருப்பாங்க. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, சேம் ஒரு க்ரீன் பாடி, ஒரு செல்லர், அகைன் இது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், இப்படி வந்திருக்கும். இந்த இடத்துல கட் ஆகிருக்கு, இந்த இடத்துல விக் அடிச்சிருக்கான் பாட்டமில். அப்போ இது டபுள் டாப். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க, இப்படி ஒரு விக் அடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்க, இப்படி ஒரு ஆங்கிள். ஓகே, அப்போ டபுள் டாப்போட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள், அசெண்டிங் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்க, மார்க்கெட் என்ன ஃபார்ம் ஆகுது, அகைன் அந்த இடத்துல இப்படி ஃபார்ம் பண்ணி அகைன் வந்து இப்படி பிரேக் பண்ணுவான். மேலே தான் பிரேக் பண்ணுவான் மோஸ்ட்லி. ரைட்டா? ஏன் சார் மேலே பிரேக் ஆகுதுன்னா, ரெசிஸ்டன்ஸில் ரொம்ப நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ டபுள் டாப்போட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இன்னொரு பேட்டர்ன் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். சரியா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்மேஷன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு பையரை செல்லர் வின் பண்ணி இந்த ஸ்விங்கை கட் பண்ணால் டபுள் டாப்பு, இந்த ஸ்விங்கை கட் பண்ண முடியாமல் இன்னொரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் வந்தால் அது எனக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது டபுள் பாட்டம். அப்போ டபுள் பாட்டம் எங்கே வரணும்? சப்போர்ட்டில் வரணும். அப்போ இது எனக்கு டபுள் பாட்டம் இப்படி இருக்குது. அப்போ ரூல் என்ன? மார்க் இப்படி இறங்குறான், அகைன் மேலே ஏறி ஒரு ஸ்விங்கு. அப்போ ஸ்விங்கு கிட்ட பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சின்ன ஒரு பையரை செல்லர் இப்படி வின் பண்ணி இப்படி இறங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்விங்கை கட் பண்ணணும். இந்த ஸ்விங்கை எப்படி கட் பண்ணணும்? மார்க் இப்படி பிரேக் பண்ணி இப்படி போகணும். அப்போ இது டபுள் பாட்டம். ரைட்டா? இதை கட் பண்ணுறப்ப தான் அது டபுள் பாட்டமாக என்ன பண்ண முடியும், நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கள், வந்திருக்கு, ஒரு ஸ்விங் கொடுத்துருக்கு, மறுபடியும் ஏறுறப்ப இந்த லெவலில் கட் பண்ணணும்ல. மார்க்கெட் இங்கே தானே. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடந்திருக்கணும்? ஒரு லெவலில் ஒரு க்ரீன் பாடி இப்படி பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல எனக்கு இங்கே பாருங்கள், அதே லெவல் தான். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட்டு இப்படி பிரேக் பண்ண முடியாமல் ஒரு விக் அடிச்சுட்டு அகெயின் ரெட் பாடி இப்படி வந்திருப்பான். ஸோ இங்கே டபுள் பாட்டம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்விங்கை கட் ஆகிருக்கு. இந்த இடத்துல டபுள் பாட்டமில் இந்த ஸ்விங்கை கட் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது? இங்கே பாருங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்போ மார்க்கெட் இப்படி பிரேக் ஆகுது.
ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஸ்விங்கை கட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகலை பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்விங்கை கட் பண்ண முடியாமல் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி கீழே பிரேக் ஆகுது. சரியா சார்? இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்கிறீங்களே, மெஜாரிட்டி இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் கம்பைன் பண்ணி தான் வருமானா? எஸ். இதோட கம்பேரிட்டிவ் இதுதான். அடுத்து பார்க்க போகிறது ஹெட் அண்ட் ஷோல்டர். நான் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு எடுத்துக்கிற கம்பேரிட்டிவ் பேட்டர்ன் எதுனா இங்கே பாருங்க, இது வந்து டபுள் டாப். கரெக்டா? ரைட். என்னைக்கு ஒரு மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் பிரேக் பண்ணுறாங்களோ அங்கே மோஸ்ட்லி ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க் இப்படி இறங்குறப்ப நான் இதை மார்க் பண்ணுறேன். ரைட்டா? எனக்கு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணனால, இந்த ஸ்விங்கை கட் பண்ணனால டபுள் டாப் ஃபார்ம் ஆகுது. எனக்கு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண லெவல் இந்த இருக்குது. நான் இதை இப்படி பிரேக் பண்ணுறேன். இங்கே வர்றப்ப இதே மாதிரி இமேஜின் பண்ணி இது டபுள் டாப்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா மார்க்கெட் என்ன பண்ணுறான்? பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணுறப்ப நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ ரூல் என்ன? ஆல்ரெடி ஒரு டாப் கிரியேட் ஆயிடுச்சு, இன்னொரு டாப் வர்றப்ப ஒரு பையரை செல்லர் வின் பண்ணணும், ஸ்விங்கை கட் பண்ணணும் ஃபார் டவுன். அப்போ அடுத்த ரூல் இங்கே என்ன இருக்குது? ஒரு செல்லரை பையர் வின் பண்ணி இறங்கலை, என்ன பண்ணுறாங்க? பிரேக் நடக்குது, பிரேக். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் பற்றி படிக்கணும். ஓகே, அப்போ பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு என்ன ஒரு பேட்டர்னா என்ன? ஒரு பிகினருக்கு இதுதான், ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட்டு அண்ட் தென் ஷோல்டர். ஸோ இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட அனாலிசிஸ். அப்போ இது எனக்கு ஒரு ஷோல்டர், இது எனக்கு ஹெட்டு மாதிரியே போகுது. மேபி மேலே போகலாம், கீழே வரலாம். அப்போ கீழே வர்றதுக்கு என்னென்ன கண்டிஷன் என்னென்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ராங் செல்லர் வரணும், சரி, நல்ல ஒரு ஸ்ட்ராங் டவுன் கொடுக்கணும். ஓகே, அப்படி ஸ்ட்ராங் டவுன் கொடுக்குறப்ப நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த இடம் வருதுல, இந்த இடத்துக்கிட்ட மறுபடியும் மார்க்கெட் புல் பேக் எடுக்கக்கூடாது. சார் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கேண்டிலை இதே மாதிரி இப்படி வின் பண்ணியிருக்கணும். இப்படி வின் பண்ணால் மோஸ்ட்லி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இறங்குறப்ப ரெட் பாடி இப்படி வரக்கூடாது, இப்படி க்ளோஸ் வைக்கக்கூடாது, இப்படி க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு பேர் மிட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. மிட் பிரேக் இங்கே பிரேக் அவுட் நடந்து போயிருக்கு, அதே மாதிரி இறங்குறப்பையும் பிரேக் அவுட் இப்படி நடக்கணும். இப்படி நடந்தால் மோஸ்ட்லி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். நான் சொல்கிறத போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், புரியும். எங்கெல்லாம் மிட் பிரேக் நடக்குதோ அங்கெல்லாம் மார்க்கெட் கீழே வருவான். சரியா? இது எனக்கு பிரேக் ஆகலை. சரியா? இப்படி இருக்குது. சம்டைம்ஸ் என்ன நடக்குன்னா, இங்கே பாருங்கள், இப்படியே போயிடுவான். அப்போ இதுக்கு பேர் புல் பேக்கு. இது உள்ளே வந்துச்சா, அப்போ எனக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே? இங்கேருந்து இப்படி தானே போயிருக்கு, மறுபடியும் வந்து அகைன் ஏறி இப்படி வந்துடுவான். ஸோ இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இதில் இன்னொரு ரிசல்ட் இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ இது எனக்கு ஷோல்டர், ஹெட்டு, ஷோல்டர் இப்படி இருக்குது. இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர். உங்களுக்கு ப்ரைஸ் கால்குலேஷன் ஒரு டூல் இருக்கும் ட்ரேடிங் வியூவில். நீங்கள் நான் பிஸ்கர் வீடியோஸ்லேயும் ப்ரைஸ் கால்குலேஷன் வச்சு டார்கெட் எப்படி பார்க்குறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே பாருங்கள், இது சப்போர்ட் தானே, இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 170 ருபீஸ் ஏறி இருக்குன்னா, எனக்கு இங்கே கட் ஆகிறப்ப எவ்வளோ வரணும்? 170 டவுன் ஆகணும். 170க்கு நான் டார்கெட் போடலாமா? இங்கே பிரேக் பண்ணது அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே டார்கெட் 100 பாயிண்ட் வச்சுருக்கீங்கன்னா 80 பாயிண்ட் வைங்க, பஃபர் வைங்க. எக்ஸாக்டாக 100 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணணும்னு நினச்சி பல தடவை பல பெரிய ப்ராஃபிட்டை விட்டவங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. 100 பாயிண்ட் டார்கெட்னா நீங்கள் ஒரு 90 பாயிண்ட் வைங்க, 85 பாயிண்ட் வைங்க, போதும். அப்போ எக்ஸாக்டாக 170 வைக்கணும், ஒரு 150 பாயிண்ட்ஸ். இப்படி இறங்குறப்ப என்ன பண்ணுங்கள், 150 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு சூப்பரான டவுன் ட்ரெண்ட். இதை யாரை கம்பேர் பண்ணி எடுக்கலாம்னா டபுள் டாப். டபுள் டாப்பை கம்பேர் பண்ணி தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து டபுள் பாட்டம். இது டபுள் பாட்டம். கரெக்டாக பக்கமாக வந்து மறுபடியும் பை ஆயிருக்கு. இதில் இதுக்கு கம்பேரிட்டிவாக யார் இருப்பாங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ எனக்கு இங்கே பாருங்கள் பை ஆயிடுச்சு. மறுபடியும் இங்கே பை ஆனால் நான் டபுள் பாட்டம்னு எடுத்துக்குவேன். சரியா? பட் எனக்கு இங்கே பாருங்கள், இதை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் எனக்கு இங்கே பாருங்கள் இப்படி நடந்திருக்கு. சரியா? அப்போ மார்க்கெட் இறங்குறாங்க, மறுபடியும் இங்கே வராங்க. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஏறுறப்ப நான் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு என்ன சொன்னேன்? ஸ்ட்ராங் செல்லர் வரணும்னு சொன்னேன் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து. இங்கே எனக்கு என்ன வரணும்? ஸ்ட்ராங் பையர் வரணும். சரியா? ஸ்ட்ராங் பையர் வந்து இப்படி ஏறி இங்கே பாருங்கள் மிட் பிரேக் நடந்திருக்கு, அதே மாதிரி இப்படி மிட் பிரேக் நடக்கணும். அப்போ கேண்டில் என்ன பண்ணணும்? உள்ளே க்ளோஸ் வைக்கணும், உள்ளே ஸ்ட்ராங்காக போகணும். அப்போ இப்படி போகிறப்ப ரெசிஸ்டன்ட் ஆல்ரெடி இருக்கா, ஸோ அது பிக்கப் ஆகி அகைன் புல் பேக்கில் ட்ரிகர் பண்ணி பிக்கப் ஆகும். ஸோ டபுள் டாப்பை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு கம்பேரிட்டிவாக செக் பண்ணுங்கள். டபுள் பாட்டமை இன்வெர்ட் அண்ட் ஷோல்டருக்கு கம்பேரிட்டிவாக செக் பண்ணுங்கள். சேம்
இங்கேருந்து எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கானோ பிரேக் அவுட்லேயும் அவ்வளோ பாயிண்ட்டு மேலே போகணும். இப்போ 4 பேட்டர்னை கம்பேரிட்டிவாக செக் பண்ணியிருக்கோம். இப்போ சார் டபுள் டாப்புக்கும் இன்னொரு பேட்டர்ன் கம்பேரிட்டிவ் இருக்கானா? எஸ், டபுள் டாப் கம்பேரிசன் பிட்வீன் புல்லிஷ் ஃப்ளாக். ரைட், இங்கே பாருங்கள், இது எனக்கு டபுள் டாப். ரைட்டா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் ஏறி இப்படி வந்துட்டான். நல்லா கவனிங்க, இதுக்கும் கரெக்டாக இருக்குது. நான் இதில் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஓகே, இதில் செகண்ட் ரூல் என்னென்னா, மறுபடியும் மார்க்கெட் போய் ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் இதில் உள்ள ட்ரிக்ஸே. மறுபடியும் எனக்கு இங்கே போய் ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணக்கூடாது. அப்போ எங்கே முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிறோனோ இங்கே பாருங்கள், இந்த கேப்பை அனலைஸ் பண்ணிக்கணும். புரியுதா? அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் தொடாமல் முன்னாடி இறங்கிட்டான். இந்த கேப் பாயிண்ட்டை இந்த பையருக்கு கீழே இறங்குவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இந்த கேப் பாயிண்ட்டை இந்த பையருக்கு கீழே மார்க்கெட் கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். எப்படி நடக்கும்னா, ஒரு சேனல் ஃபார்மேஷனில் மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணுவான்னா, இங்கே பாருங்கள், இப்படி வந்து அகைன் மேலே ஏறி இப்படி வருவான். இப்போ இந்த கேப் பாயிண்ட்ஸ் இங்கே வந்திருக்கா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஐ திங்க் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே அதே கேப்பு கீழே வந்துருச்சு. ரைட்டு. இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் தெரியும். ஓகே, இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப இது ரெசிஸ்டன்ட். என்னது? ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். இது எனக்கு இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு ஈக்குவலாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் சேனல். ஓகே, தென் மார்க்கெட் இங்கேருந்து இப்படி போகணும். அப்போ இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் ஏறி வராங்களோ அண்ட் தென் இங்கே நடக்கிற பிரேக் அவுட்டுக்கும் மேலே போகணும். இதில் சேஃபாக, இதில் என்னென்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டினதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக ட்ரேட் இருக்கலாம். ஸோ டபுள் டாப் கம்பேரிட்டிவ் புல்லிஷ் ஃப்ளாக். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டபுள் பாட்டம் கம்பேரிட்டிவ் வித் பேரிஷ் ஃப்ளாக். இப்போ டபுள் பாட்டம். ரைட்டா? இப்படி இருக்குது. எனக்கு மார்க்கெட் இப்படி இறங்கி வரான். சரியா? வந்துருச்சு. மறுபடியும் மார்க்கெட் ஏறிட்டான். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து சப்போர்ட்டை ரீச் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணல, சப்போர்ட்டை ரீச் பண்ணால் முன்னாடி ரிவர்ஸ் ஆகிறோம். ரைட்டா? முன்னாடி ரிவர்ஸ் ஆகிறது எதை குறிக்கிறது? டிமாண்ட். முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த கேப் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டை இந்த லெவலுக்கு மேலே கொடுப்பான். ரைட்டா? இங்கே பாருங்கள், அப்படி போய் இறங்குவான். அப்போ இந்த கேப்பும் மேட்ச் ஆகுதா? ரைட்டு. இப்போ எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறான், அகைன் இறங்கி இதுக்கு முன்னாடி ஏறுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹரிசாண்டலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஹரிசாண்டல் லைன் இந்த இடத்துல இது மீட்டே ஆகலை. நல்லா பாருங்கள், மீட்டே ஆகலை. இதுக்கு முன்னாடி பை ஆகி இதுக்கு முன்னாடி போய் ஹையர் ஹை கொடுத்துட்டே போகிறான். ஹையர் ஹை கொடுத்தா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இப்படி ட்ரெண்ட் லைன். அப்போ இங்கே மேட்ச் ஆகுதா? ரைட்டு. அப்போ இது ஒரு சேனல். கிளியர்? ஸோ டபுள் டாப்பை வச்சு கம்பேரிட்டிவ் பேட்டர்ன்ஸ் இதுதான் டிசைன். அப்போ டபுள் டாப்பை வச்சு நம்ம மற்ற பேட்டர்ன்ஸை பார்க்கலான்னா எஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் தான் இருக்குது. அப்போ டபுள் டாப்பு ஒரு சிங்கிள் டாப்பை பிரேக் பண்ணால் மேபி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலாம். சிங்கிள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அகைன் ஒரு டாப்பை தொடாமல் முன்னாடி ரிவர்ஸ் ஆனால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். சேம் லைக் டபுள் பாட்டம் இதே தான். ஓகே, இதை போய் நீங்கள் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ்க்கு. ஓகே, எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களால் முடிஞ்சதை தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃபாலோயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.